இன்றைக்கி வந்து இந்த கீழே இருக்க இந்த 2 பொசிஷனும் வந்து லாஸ் ஆனது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1,46,000 லாஸு. அதில் நான் இதில் ரிகவர் பண்ணது மட்டும் இவ்வளோ ரிகவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு 57,000 ஒரு 23,000 ஒரு 25,000 ரிகவர் பண்ணிவிட்டு கால் ஸ்ப்ரெட் இது எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த கால் ஸ்ப்ரெட்டு 30 ஜனவரிக்கு ஒரு மாதம் கழித்து போட்டு விட்ருக்கேன். இதுதான் என்னோடய பொசிஷன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி ஓவரால் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 36,000 இன்றைக்கி நம்மளுக்கு லாஸ் காட்டுது. அண்டு நேற்று வந்து ஒரு லாஸ் வந்து ஒரு 40,000 இன்கர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பண்ண இந்த ட்ரேடில் வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 76,000 லாஸ் ஆகிருக்கு. பட் நோ இஷ்யூஸ், ரிகவர் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராடல் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அடுத்த மாதம் ஜனவரி 30 வரைக்கும் அப்படி பண்ணோன்னா நான் என்னோடய கேல்குலேஷன் படி இந்த ஃபஸ்ட் இருக்கிற பொசிஷன் வந்து இந்த மணி போயிடும். ஏன்னா 23,300 வாங்கியிருக்கேன். இன்னும் மார்க்கெட்டு இன்னும் கீழே போகாத மேலே போச்சு அப்படின்னா இது டபுள் ஆயிரும். ரெண்டாவது செல் பண்ணி வச்சுருக்கு இது வந்து 0 ஆயிரும். ஏன்னா இது வந்து மார்க்கெட் மேலே போகும்போது இது கீழே வந்துடும். புட்டை செல் பண்ணியிருக்கேன், அது 0 ஆயிரும். அடுத்து ஃப்யூச்சர் வந்து 150 வாங்கி வச்சுருக்கேன். அதாவது ஒரு லாட்டுக்கு 75, 2 லாட் வாங்கி வச்சுருக்கு. இது பார்த்தோன்னா 150 இன்ட்டு அப்ராக்சிமேட்லி ஒரு 800 ஒரு 500 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் வச்சாலும் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு ஒரு 75,000 வரும். மினிமம் வச்சுருக்கேன். பட் மார்க்கெட் இன்னும் கூட மூவ் ஆகலாம். 24,800 வந்து ரீச் பண்ண சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் மந்த் ஜான்வரி இயர் ஓப்பனிங்கில். அதனால் ஸோ அடுத்த மாதம் 30 நம்ம இதை பொசிஷனை ஹோல்டு பண்ணலாம். அப்ராக்சிமேட்லி ஒரு 1,80,000 அரௌண்ட் எடுக்கலாம்.